என்னங்க அது இத்தனை அப்படியே பரபரப்பா அடுத்தடுத்து ஏதாவது விஷயம் நடந்துகிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் ஷோ சீரியல்ல நடக்கிற விஷயங்கள் நமக்கே வியப்பா இருக்கு. நடுவுல ஒரு மாரி தேமைன்னு லைட்டா போயிட்டு இருந்துச்சு. சீசன் 1லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமாவே தேமைன்னு தான் போயிட்டு இருந்துச்சு. குட்டி குட்டி கதைய வச்சு மட்டுமே எப்படி தான் அத்தனை எபிசோட் ஓட்டுனாங்கன்னு தெரியலங்கிற மாரி போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ட்ராக்கள் இருக்கு. அதுல வந்து தங்கமயிலுடைய உண்மை என்னைக்கு எல்லாத்துக்கும் தெரிய வரப்போகுது. சரவணனுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும். மீனாவுக்கும் ராஜிக்கும் ஒரு விஷயம் தெரியும். மொத்தமா எல்லாம் சேர்ந்து எப்போ உடைய போகுதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் முந்தா நேத்து நடந்த கல்யாணம் நடந்து முடிச்ச அரசிக்கு கூட வந்து ஒரு ட்ரூத் ரிவீல் வச்சு அவங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சுங்கிறத சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ராஜிக்கும் கதிருக்கும் கதையோட ஆரம்பத்துல நடந்த ஒரு விஷயம். அது வந்து எப்ப வந்து உடையும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா, கடைசியா இன்னைக்கு உடைச்சு விட்டுர்றாங்க. ஒரு கட்டம் வரைக்கும் பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடுப்பாயி தாங்க மாட்டீங்கடா, தாங்க மாட்டீங்க நான் உண்மைய சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மம்மூட்டி பேசுவார்ல ஆனந்தம் படத்துல அந்த மாதிரி வந்து பேசிடுறாங்க ராஜி. பேசிட்டு அப்பாவும் சித்தப்பாவும் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடந்து போறாங்க. இவ்வளோ திமிரா வந்து பேசுறாங்க அப்படின்னா, அதுக்கு முழு முதல் காரணம் கதிர் மட்டும்தான். அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, உண்மையில ட்ரூத் ரிவீல்ல ஒரு விஷயத்த மறைச்சர்றாங்க. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் நடந்ததுக்கான முக்கியமான காரணம், கதிரும் ராஜும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான காரணம் கோமதி தான். கோமதி தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு பலார் பலார்ன்னு அரைஞ்சு, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோடா, எங்க அண்ணனுங்களுடைய மானமே போயிடும் அப்படின்ட்டு சொந்த பெத்த பையனோட கால்ல விழுந்து கட்டாயப்படுத்தி கல்யாணத்த பண்ணி வச்சுட்டு, ஆனா இங்கே வந்ததுக்கு அப்புறமா எதுவுமே எனக்கு தெரியாதுங்கிற மாரி ஒரு நடிப்ப போட்டாங்க. அதே மாரி ஒரு விஷயத்த, அந்த ஒரு முழு விஷயத்த இப்ப இங்க மறைச்சு, அதுக்கு பதிலா இப்ப ராஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா, உண்மை என்ன அப்படின்னா, நான் காதலிச்சது கண்ணன்னு ஒருத்தன. அவன தான் நான் லவ் பண்ணேன். அவன் கூட தான் ஓடி போனேன். அதே சமயத்துல அவன் அங்க வந்து நகையெல்லாம் தூக்கிட்டு என்னை ஏமாத்திட்டு கிளம்பி போயிட்டான். நான் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம உயிரையே விட்டுறலான்னு போகும்பொழுது, அங்க என்ன கதிர் பார்த்து, காப்பாத்தி, அவங்க குடும்பத்தோட திருச்செந்தூருக்கு வந்தவன்ட்ட, நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நான் சொன்னதுக்கு அப்புறமா, சரின்னு பாவம் பார்த்து அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எங்களுக்கு நடந்தது காதல் கல்யாணம்லாம் கிடையாது. அவன் வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டான். நாங்க சேர்ந்து வாழ்றதா வந்து முடிவு பண்ணி இங்க கிளம்பி வந்தோம். குடும்ப மானத்துக்காக மட்டும் தான் அத அவன் பண்ணான் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது, நம்ம வீட்டு பையன் அந்த வீட்டு குடும்ப மானத்த கெடுக்கணும்னு பார்த்திருக்காரு குமரவேல். ஆனா அந்த வீட்டு பையன் நம்ம குடும்ப மானத்த காப்பாத்திருக்காருன்னு வந்து பலார் பலார் பலார்ன்னு அரைஞ்ச மாரி இருக்க போகுது இவங்களுக்கு. ஸோ இதான் வந்து ஒரு விஷயமா இப்ப கதையில கொண்டு வந்து ஒரு ட்விஸ்ட்ன்னு வைக்க போறாங்க. இதுல இந்த கோமதியுடைய பங்கு, மீனாவோட பங்கு இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே தடுத்து மறைச்சிருவாங்கன்னு தான் தோணுது. ஸோ அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனா ராஜிய பத்தி இப்ப என்ன முடிவெடுக்க போறாங்க வீட்லங்கிறது தான் அடுத்த ட்விஸ்ட். டக்குன்னு மருமகனே வாப்பா அப்படின்னு கதிரை வந்து கட்டி பிடிச்சி வீட்டுக்கு கூட்டு போவாங்களாங்கிறதையும் பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. கூடவே அடுத்து தங்கமயிலுடைய பிரெக்னன்சியுமே ஃபேக்கா தான் இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க்யூ.